மருத்துவ பட்டப்படிப்பில் என்ஆர்ஐ கோட்டாவில் மாணவர்களை சேர்க்க போலி ஆவணங்களை தயாரித்து அளிக்க உடந்தையாக இருந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி மைய உரிமையாளர்களுக்கு சிக்கல் வலுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் என்ஆர்ஐ கோட்டாவும் நடைமுறையில் உள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான என்ஆர்ஐ கோட்டாவின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஆய்வு செய்த போது போலி சான்றிதழ்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கு விண்ணப்பித்த மருத்துவர்களில் 44 பேர் முறைகேடு செய்தது உறுதியானது. அதேபோன்று MBBS படிப்புக்கு 5 மாணவர்கள் போலியாக என்ஆர்ஐ சான்றிதழ் தாக்கல் செய்திருப்பதும் கண்டறியப்பட்டது. அவர்களில் 3 பேர் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்திருந்தனர். பின்னர் அவர்களின் சேர்க்கையை மருத்துவக் கல்வி இயக்குநரகம் ரத்து செய்தது. தூதரகங்கள், துணை தூதரகங்கள் சார்பில் அளிக்கப்பட்ட சான்றிதழ்களின் நம்பகத்தன்மை குறித்தும் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதன் பேரில் அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, துபாய், குவைத் ஆகிய தூதரகங்கள் சார்பில் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட சான்றிதழ்கள் போலி என்பதையும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்கள் உறுதி செய்திருக்கின்றன. இதையடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் என்ஆர்ஐ கோட்டாவின் கீழான சேர்க்கைக்கு போலியாக ஆவணங்கள் தயாரித்து அளித்ததில் சென்னையில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களுக்கு தொடர்பிருப்பதாக கூறப்பட்டது. அதன் பேரில் மத்திய குற்றப்பிரிவு உதவி ஆணையர் காயத்ரி தலைமையில் 8 நிறுவனங்களை முற்றுகையிட்டு அதிரடி சோதனை நடத்தினர். ஸ்ரீ சாய் கல்வி அகாடமி பல்லாவரம், மெட்டா நீட் போரூர், ஸ்ரீ சாய் கேரியர் நெக்ஸ்ட் அகாடமி சாலிகிராமம், ஸ்ரீ சாய் கேரியர் நெக்ஸ்ட் அகாடமி நுங்கம்பாக்கம், சியோன் கேரியர் சொல்யூஷன்ஸ் வேளச்சேரி, லைஃப் லிங்க் கல்வி ஆலோசனை மையம் அண்ணாநகர், ஸ்டெடி இந்தியா கல்வி ஆலோசனை மையம் அசோக் நகர், மாதா மருத்துவக் கல்லூரி குன்றத்தூர் ஆகிய நிறுவனங்கள் சோதனைக்கு உள்ளாகின. சோதனையின் போது வழக்கு தொடர்புடைய 105 ஆவணங்களும் 19 முத்திரைகள், 22 கணினிகள், 2 பென்டிரைவ்கள், 5 ஹார்ட் டிஸ்க் மற்றும் செல்போன்கள் உட்பட சில மின்னணு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டன. அவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். என்ஆர்ஐ கோட்டாவில் சேர்வதற்கு போலி சான்றிதழ்கள் தயாரித்து அளித்த விவகாரத்தில் சோதனைக்கு உள்ளான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் தரகர்கள் துணை போயிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்காக தொடர்புடைய மாணவர்களிடம் அதிக அளவில் பணம் பறித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே தூதரக சான்றிதழ்கள் உள்ளிட்ட மாணவர் சேர்க்கைக்கு தேவையான ஆவணங்களை தயாரித்து அளித்து இருப்பதாகவும் அதிகாரிகள் கருதுகின்றனர். அதனால் சோதனைக்கு உள்ளான பயிற்சி மையங்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகிகளுக்கு சிக்கல் வலுத்துள்ளது. கடந்த ஆண்டுக்கான என்ஆர்ஐ கோட்டாவில் நடந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து முந்தைய ஆண்டுகளில் நடந்த சேர்க்கை குறித்த ஆவணங்களையும் சோதிப்பதில் மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தீவிரம் காட்டி வருகிறது. இதுபோன்ற முறைகேடுகளை களைய புதிய விதிமுறைகளை உருவாக்குவது குறித்தும் தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.